பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்பில் இயேசுப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய அப்பா வேதத்தை தியானிக்க என் தேவனை தந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 6 அதிகாரங்களே போன வாரங்களே நம்ம தியானித்தோம். 8 விதமான தரிசனங்களை சகரியா காண்கிறார். அடுத்ததாக யோசுவாவின் தலைப்பாகை குறித்து, யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை சூட்டுகிறதை குறித்து நம்ம தியானித்தோம். இப்ப 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, அதாவது உபவாசத்தை குறித்து ஒரு விவாதம் உண்டாகுகிறது. தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே என்னும் 9ஆம் மாதத்திலே 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பமும் நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசார இடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சாரேத் சேரும் ரெகேம் மேலேக்கும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இவ்வளவு நாட்களும் 5ஆம் மாதத்துல அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பாபிலோனிய சிறையில் இருக்கும் போது அழுது உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒடுக்கப்பட்டிருந்தார்களாம். இந்த நாட்களே நம்ம விடுவிக்கப்பட்டு இங்கே பாபிலோனுக்கு கடந்து வந்தோமே, இனியும் நாம் அதை செய்ய வேண்டுமா அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு கேள்வி. அப்பொழுது ஆண்டோடைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களுடன் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்க இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள். 5ஆம் மாதத்திலையும் 7ஆம் மாதத்துல எல்லாம் நீங்க உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடினீங்க, அது உண்மைதான். அது எனக்கென்று தானா துக்கம் கொண்டாடினீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சகரியாவோடு பேசுகிறதை நம்ம பார்க்கும்போது, நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள். எருசலேமும் அதை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும், தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறியிருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார். நீங்க புசித்தது குடித்ததெல்லாம் எனக்கென்று தானா செய்தீங்க, இல்ல உங்களுக்கு என்று தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியவர் சினைகள் கத்து உரைக்கிறது என்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் சிவைகளை அடைத்து கொண்டார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீங்க உபவாசம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீங்க பலியிட வேண்டிய தேவையில்லை, நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது என்னவாம்? நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து 4 காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எதிர்பார்த்தார். உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, தன் சகோதரனுக்கு தயவாயும் இரக்கம் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமல், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். இந்த 4 காரியங்களை தானே நான் உங்களிடத்தில் எதிர்பார்த்தேன். ஆனா அதை நீங்க செய்யாதபடிக்கு உங்கள் செவிகளை அடைத்து கொண்டீர்களே. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்திர தீர்க்கதரிசிகளை கொண்டு அனுப்பின வார்த்தைகளும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினீர்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகள் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ, அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன். நான் கூப்பிட்ட போது நீங்க எப்படி கேளாம இருந்தீங்களோ அப்படி நான். ஆண்டவர் என்ன சொன்னாராம்? நீங்கள் உண்மையாய் நியாயம் தீருங்கள், அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்யுங்கள், விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனை ஒடுக்காதீங்க, உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இதயத்திலே தீங்கு நினையாதீங்கள் என்று நான் அதிகமாய்
அவர்களோடு போராடினேனே, என் தீர்க்கதரிசிகளை கொண்டு அனுப்பி உங்களுக்கு சொன்னேனே, இதையெல்லாம் நீங்கள் கேளாமற் போனபடினால நீங்க ஒதுக்கப்பட்ட இந்த 70 வருஷமாய் 5ஆம் மாதத்திலும் சரி 7ஆம் மாதத்திலும் சரி என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் கேளாமல் இருந்தேன். அவர்களை அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். இப்படி சொன்ன ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? சேனைக்கர்த்த வார்த்தை உண்டாகியவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்திற்கு திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனையுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். நான் கேளாம இருந்தது உண்மைதான். ஆனா இப்பொழுது நான் என்னது சீயோனுக்காக கடும் வைராக்கியம் பாராட்டுறேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியத்தை கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறார்? இது எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்பட நான் இதற்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலும் தங்கள் கைகளின் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களை விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அந்த வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் பார்வைக்கு இந்த நாட்களில் ஆச்சரியமா இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குமோ என்று சேனையில் கர்த்தர் இதற்கு சொல்லுகிறார். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேம் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்களுக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். எல்லாரிடத்திலும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். சேனைகளின் கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதற்கொண்டு இருக்கிற தீர்க்கதரிசிகள் வாயில் இந்த வார்த்தைகளை நான் இந்நாட்கள் கேட்டு வருகிறீர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொல். அதாவது என்றைக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் அஸ்திபாரம் போடப்பட்டதோ அன்றிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சீயோன் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சீயோன் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை இந்நாட்களில் நிறைவேற்றுவேன். அதனால நீங்கள் திடப்படுங்கள் என்று சொல்லி இந்நாட்களிலே முன்னே மனுஷன் சேனைகளுடைய நாட்களில் முன்னே மனுஷனுடைய வேலையால் பலன் இல்லை, மிருகனுடைய வேலையாலும் பலன் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானம் இல்லை, எல்லா மனுஷனும் ஒருவரை விரோதிக்க செய்தேன். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன். விதைப்பும் சமாதானமும் உள்ளதாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சித்தேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடியும். நான் அப்படியெல்லாம் இருந்தேன். ஆனா இந்த நாட்களில் நீங்கள் விதைக்கிறது சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் பலனை தரும், பூமி தன் பலனை தரும், தன் வானம் தன் பனியை தரும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நான் உங்களை நிரப்புவேன் சொல்லிச்சு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னது? சரி, நீங்க கர்த்தர் சொல்லுகிறேன், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் முட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீர்கள். எப்படி மனம் மாறாதபடி உங்களை தண்டிக்க நான் நினைத்தோனோ இன்றைக்கு அதே போல நான் நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறேன். பயப்படாதீங்கள் சொல்லிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். பிறனுடைய உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனுக்கும் பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். 4 காரியங்களை முன்னாலே நான் எதிர்பார்த்தேன். உபவாசத்துக்கு நீங்க உபவாசம் சொல்றீங்களே, அதுக்கு முன்னாலே நான் இதுதானே எதிர்பார்த்தேன் என்று சொல்லி ஆண்டவர் போன அதிகாரத்திலே 4 நீங்கள் உண்மையா
விரோதமாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவு இரக்கம் செய்து விதவையின் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியின் சிறுமையானவனையும் ஒடுக்காமல் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள் என்றுதானே சொன்னேன். அதை செய்யாம போனீங்க. இந்த நாட்கள்ல உங்க இடத்துல நான் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்றுதான், எனது பிறனுடைய உண்மையை பேசுங்கள், அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசஸ்தலங்கள் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாதீங்களும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க. உண்மைதான், அடித்தது உண்மைதான். நீங்கள் துக்கம் கொண்டாடின போது ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசித்து கதறின போது நான் கேளாமல் இருந்தது உண்மைதான். இன்றைக்கு நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சியோனுக்காக. அது சத்திய நகரம் என்று பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படுவதற்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எப்படி தீங்கு செய்வதற்காக, உங்களை தண்டிப்பதற்காக நான் வைராக்கியம் கொண்டேன், அதே போல இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், 4 காரியங்கள். அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசஸ்தலங்கள் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏதுவாக நியாயம் தேருங்கள், ஒருவனுக்கும் பிறனுக்கும் விரோதமாக தீங்கு நினையாதீங்க, பொய்யானையிடாதீங்க. இப்படி செய்யும் போது உங்களுடைய உபவாசம் அழுகையின் கூக்குரலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்த நாட்கள் இந்த நாட்களிலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். நீங்க சத்தியத்தையும் சமாதானத்தையும் ஸ்நேகிங்கள். ஒன்றே ஒன்றுதான், சத்தியத்தையும் சமாதானத்தையும் ஸ்நேகித்தேன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் ஜனங்கள் அநேகம் பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று ஒரு பட்டணத்துக்குடிய மறுபட்டணத்துக்குடியத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனை கர்த்தரை தேடி தீவிரிக்கு துப்போம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்கள் பலத்த ஜாதி எருசலேமின் சேனைகள் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாசைக்காரராக புறஜாதி 10 மனுஷன் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட, ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று புறஜாதிகளும் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு 10 புறஜாதிகள் வருகிற அளவுக்கு இந்த எருசலேமை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். நாட்களில் உங்களை ஒடுக்கவும், உங்களை புறஜாதிகளின் கையிலே ஒப்பு கொடுத்து உங்களை தண்டிக்கவும் நான் வைராக்கியம் கொண்டது உண்மைதான். இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டியது சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பல போராட்டங்களினாலும் பல பிரச்சனைகளினாலும் பல நாட்களில் உபவாசித்து கதறி கொண்டிருப்போம் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் உபவாசங்கள் எல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பண்டிகையின் நாட்களாய் மாறி போகும். அழுகையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் வடித்த நாட்கள் முடிந்து போயின. வேண்டாம், இந்த நாட்களில் நம் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க ஆரம்பிப்போம். நம் இந்த நாட்களில் சத்தியத்தை தேடி சத்தியமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அதை வெறுக்கிறோம். சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாம் நாட என்ன செய்ய மாட்டோம் என்கிறார், நம்முடைய செவியை சாய்க்க மாட்டோம் என்கிறோம். அதனாலதான் இந்த நாட்களில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய உபவாசங்கள் ஒரே அழுகை நாட்களாய் மாறி போயின. வேண்டாம், அந்த நாட்களை களைந்து போடும். ஆண்டுடைய சமூகத்திலே சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க விரும்பினோம் என்றால் நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய உபவாசங்கள் பண்டிகைகளாய் மாறி போகும். அந்த நாட்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாஞ்சிப்போம். எப்படி எருசலேமிலே ஆண்டவர் 70 வருஷ அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு உபவாசின் நாட்களை பண்டிகை நாட்களாய் மாற்றினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கண்ணீரின் நாட்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான நாட்களாய் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். நாம் செய்ய வேண்டியது சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டியது மட்டுமே. அதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
இதோட இந்த 8ஆம் அதிகாரத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நாம் ஏற்கனவே தியானித்தபடி சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 8 அதிகாரங்களும் சகரியா தான் எழுதினார் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 9 - 14 வரை உள்ள அதிகாரங்களை யார் மூலம் எழுதப்பட்டது என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் வேதத்துல இணைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆனால் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வரப்போகிற ராஜாவை குறித்ததான நிறைய சத்திய வசனங்கள் அங்கேயும் அடங்கி இருக்கிறது. அதை நம்ம இனி பிரித்து தியானிக்கலாம். 9 - 14 வரை உள்ள அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான காரியங்கள் அதிகமாக அந்த நாட்கள் அதுல எழுதியிருக்கும். இப்ப 2வது பகுதி 9 - 14 வரை உள்ள அதிகாரங்களிலே முதல் பாற்று 9ஆம் அதிகாரம் 1 - 11ஆம் அதிகாரம் 17 வரை உள்ள வசனங்களிலே வரப்போகிற ராஜாவாகிய இஸ்ரவேலின் மீட்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். புறஜாதிகளுக்கான அழிவையும் இஸ்ரவேலின் ரட்சிப்பையும் குறித்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அதிகமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். இதுல 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து படும் போது 1 - 7 வரை உள்ள வசனங்களே பல புறஜாதி தேசத்துக்கு ஃபர்ஸ்ட்லே சொல்லப்படும் ஆதரா தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷன் கண்களும் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். இந்த ஆமாத்து, தீரு, சீதோன், அப்படின்னு அஸ்கலோன், காட்சா இப்படிப்பட்ட பட்டணங்களினுடைய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 9வது அதிகாரத்திலே சியோன் குமாரத்தை மிகவும் கழிவோர், அதாவது மற்ற பட்டணங்களை நியாயம் தீர்ப்பேன், புறஜாதி தேசங்களை நியாயம் தீர்ப்பேன் சொல்லிட்டு 9வது வசனத்திலிருந்து சியோன் குமாரத்தை மிகவும் கழியோரு, எருசலேம் குமாரத்தை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதை குறித்து நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் எருசலேம் நகர வீதியிலே அவர் கடந்து வந்திருக்கும் போது காரியத்தை நம்ம வாசித்து அதிகமாய் தியானித்திருக்கிறோம். அதை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தையை சகரியா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராஹிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அங்க என்னது, குதிரைகள் வீரர்கள் ரத்தங்கள் எல்லாம் இருக்காது, அவர் சமாதானத்தை கூறும்படியாக கடந்து வருகிற தேவன். அவரை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தது. அவர் ராஜாவாக ரோம அரசாங்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, ரோம அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு ராஜாவாக கடந்து வருவார் என்பதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் எதிர்பார்ப்பாய் காணப்பட்டது. ஆனால் அவர் கடந்து வருகிற தேவன் எப்படிப்பட்டவராய், சமாதானத்தை கூறுகிற தேவனாய் கடந்து வருவார். அவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக கடந்து வருவார் என்பதை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை தான் இந்த இடத்தில் சொல்ற, அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றும் தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நானே உன் உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஒரு நாட்களிலே தண்ணீர் இல்லாத குடையிலே அடைபட்டிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை விடுதலை பண்ணினாரே. அதை தான் குறித்து சொல்லப்படுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணத்துக்கு திரும்புங்கள், ரெட்டிமான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த தேவன் நம்பிக்கையுடைய அந்த விடுதலையின் இரத்தத்தின் மேலே நம்பிக்கையுடையவர்களாய் கடந்து வந்த நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து இன்றைக்கும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே. அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நான் எனக்கென்று யூதாவை நாணேற்றி எருசலேமிலே வில்லை நிரப்பி சியோனை உன் புத்திரருக்கு கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலி படைத்து ஒப்பாக்குவேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பும் மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றோடு நடத்துவார். சேனைகளில் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள்.
அவர்கள் குடித்து களிப்பினால் ஆர்ப்பரிப்பார்கள். பானபாத்திரங்கள் போலவும் பலிபிடத்தின் கொடிகள் நிறைந்திருப்பார்கள். அந்நாளிலே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காரியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகளையும் வளர்க்கும். ஒரு நாள் வரும், ஆண்டவர் இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை எல்லாம் செய்வார் என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 10வது வசனத்திலே, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்களில் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இது 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் எத்தனை காரியங்கள் வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறதை குறித்து நாம் இந்த அதிகாரங்களை வீடுகளிலே வாசித்து பாருங்க. கொஞ்சம் வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். எப்ராஹிமர் பராக்கிரமரை போல் இருப்பார்கள், மதுபானத்தால் கழிப்பது போல் அவளுடைய இருதயம் கழிக்கும், அவருடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழுவார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்கு களி கூறும். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் இருந்தது போலவே பெருகிக் கொள்வார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இப்படி சொல்லி நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 10வது அதிகாரம் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்துக் கொள்வேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. 11வது அதிகாரத்துக்கு நேராய் திரும்ப கடந்து வரும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதை கொஞ்சம் ஆழ்ந்து தியானித்து பார்த்தால் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. மேய்ப்பர்களில் 3வது வசனத்துல, மேய்ப்பர்கள் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது, யோதான் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கர்கள் கட்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் ஒரு மேய்ப்பனாக இந்த நாட்களில் கடந்து வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 11வது வசனம், அந்நாளிலே அது அற்று போயிற்று, அந்நாளிலே மந்தையில் எனக்கு காத்திருக்கிற சிறுமைப்பட்டவர்கள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டுவார்கள் சொல்லிட்டு 12-13 வசனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை நிறுத்தார்கள். எப்படி 30 வெள்ளி காசுக்காக யூதாஸ் காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுத்தாரோ அந்த நாட்கள் நடந்ததற்கான தீர்க்கதரிசன செய்தியாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தரை நோக்கி அதை குயவனிடத்தில் இருந்து விடு என்றார். இதுவே நான் அவர்கள் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவர்களை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படி நிக்கிரகம் பண்ணப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள் சொல்லு. ஆண்டவர் ஒரு மந்தை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக செயல்படுகிறார். அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது அவர் நீதியுள்ள ராஜா, அவர் ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கல்லை கடந்து வரவில்லை. அவர் மேய்ப்பனாக சமாதானத்தை கூறுகிற ஒரு தேவனாக கடந்து வருவார் என்பதை குறித்ததான அறிவு அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படாததினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தான் இந்த நாட்களிலே இந்த 11வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதையெல்லாம் பொறுமையாக நம்ம வீடுகளிலே கற்றுக்கொண்டோம் என்றால், வாசித்து தியானித்தோம் என்றால் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேகமாக இந்த வருடத்திலே நம்ம இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரை முடித்து ஒரு ரிவிஷன் பார்த்து நம்ம இந்த டிசம்பர் 1-2 வாரங்களே நமக்கான எக்ஸாம் இருக்கும். தயவாய் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுவரை நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரைக்கும் இந்த வருடம் நமக்கு எக்ஸாமுக்கு வரும். நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ந்துள்ள நாட்கள்ல இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 12, 13, 14 அதிகாரங்களை தியானித்தும் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானித்தோம் என்றால் இந்த வருடத்தினுடைய பைபிள் ஸ்டடி நிறைவடையும். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்துள்ள நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் காரியங்களை நம்ம அடுத்த வருடங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஆண்டவர் வெளிப்படுகிற ஒரு நாள் உண்டு. உபவாசத்தை குறித்து தியானித்தோம். உபவாசம் நம்மை ஒரு வார்த்தையை அதிகமாய் தொட்டது. சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியத்தையும் சமாதானத்தையும் நாடணும்னு வைக்கலேன், நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராது. சத்தியம் சொல்லுகிறது இந்த சத்தியத்தை தேடணும். இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், அதன்படி நடக்க, அதை மேல அன்பு கொண்டோம்னா அதன்படி நம்ம நடந்துருவோம். அந்த சத்தியத்தின்படி நடக்கும்போது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கும் போது நம்முடைய அழுகையின் உபவாசம் பண்டிகை நாளாய் மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆண்டவர் நமக்காய் உடன்படிக்கை இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறாரே. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்ன கர்த்தர் அந்த அரணை நோக்கி கடந்து வந்திருக்கிற நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார். திரும்ப ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்துள்ள நாட்களில் ஆண்டவரங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.